ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஜாமான் வாங்கிட்டு வந்து இது எல்லாமே தீர்ந்துருச்சுங்க. சரி, பிரிச்சது ஒன்று காலியானதை சாப்பாட்டில் நான் போட்டு வைப்பேன். ஃபஸ்ட்டே போட்டு வச்சாலும் பூச்சி பிடிச்சிக்குவோம். அதனால காலியானதுக்கப்புறம் போட்டு வச்சுக்காங்க. பச்சை பயிறு, பச்சை பயிறு போட்டு மாற்றி போட்டு ஏதாவது ஜாமான் வாங்க போனால் எப்படி ஏதோ ஒன்று மறந்துட்டு வந்துடுவாங்க. கரெக்டாக மறக்காமல் லிஸ்ட்டு எப்படி எழுதிட்டு போனாலும் மறந்துட்டு வந்துடுவோம். சக்தி மசாலா தாங்க நானும் வாங்குவேன். அதுமாதிரி ஃபஸ்ட் வந்து இந்த கம்பெனி வாங்கி அப்படியே பழகிடுச்சுங்க. என்ன வீட்டு மிளகாத்தூள் தனியாக அரைச்சி வச்சுக்குவோம். இருந்தாலும் தனி மிளகாத்தூள் இது சக்தியில் கொஞ்சம் வாங்கிக்கிறது. ரசத்தூள் மட்டும் நல்லா காற்று போகாமல் நல்லா கெட்டியாக ரொட்டில் முடிச்சுங்க. நல்லா ஸ்மெல் ஃபுல்லாக போயிடும். எப்பவுமே சாம்பார் ரசம் மிளகாத்தூள் எல்லாமே அரைச்சி வச்சுக்குவோம். இதுதான் கொஞ்சம் டைம் இல்லை அரைச்சி வைக்கிறதுக்கு. வீட்டு குழம்பு மிளகாத்தூள் தீர்ந்து போச்சு, அதை அரைக்கணும். சாம்பார் தூள் சக்தி மசாலா வேணும். எல்லாமே தீர்ந்ததுக்கப்புறம் தான் நான் கழுவிட்டு டெபாசிட் பண்ணி போடுறேன்.
கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும்போது பார்த்தா எப்படி ஒரு மாதிரி ஸ்மெல் வரும். இது கொஞ்சம் சாம்பார் தூள் ஓப்பன் பண்ணுறேன். பட் பாட்டில் போடாமல் அப்படியே வச்சிடாது, கழுவிட்டு எடுத்து போட்டுக்கலாம் அப்படின்னு. அது 3 பாக்கெட் சேர்த்துச்சு. பிரியாணி எல்லாம் போட்டு பாதி பாதி வச்சிடாது. எல்லாத்தையும் எடுத்து கொஞ்சம் கொஞ்சம் வச்சிடலாம். அரிசி இது பாருங்க. எந்த உப்பு வாங்கிட்டு வந்தப்போ கொஞ்சம் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன், அதுக்கப்புறம் குழம்பு போடல, அப்படியே இருக்குதுங்க. ஜாடியில் போட்டு வச்சாலும் அப்படியே சேர்த்துக்கலாம், ஜாடியிலே போட்டு வைப்பேன். பெருங்காயம் நான் கட்டி இதாங்க வாங்கிக்கிறேன். பக்கத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துட்டோம். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் பிச்சு எடுத்து வச்சிட்டோம்னா வாங்கிட்டு வந்திருக்கும் போதே நம்ம கொஞ்சம் இழுத்த வர மாதிரி இருக்குது பாருங்க. அப்போவே நம்ம எடுத்து இப்படி வச்சிட்டோம்னா
கொஞ்சம் வெயில் வச்சோம்னா நல்லா காய்ச்சிக்கோங்களா. அப்புறம் அதுக்கப்புறமா இதை டப்பாவில் போட்டு வச்சுக்குவேன். பொடியை விட எனக்கு அந்த கட்டி தாங்க இப்போ நல்லா ஸ்மெல் நல்லா வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா, பாய்.